யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கற்பிக்கிற யாவையும் ஒருவன் செய்யும் பொழுது அவனை என்னவென்று சொல்லுகிறார்? சிநேகிதன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 15வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. இந்த ஒரு உறவு, இந்த உறவு ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. சோதரம், வித்தியாசமான ஒரு உறவு. அது என்னையா உறவு, வித்தியாசமான உறவு என்று பார்ப்பீர்களானால், இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிற, அன்பு கூறுகிற ஒரு நண்பர், ஒரு நல்ல ஒரு தோழன், அது ஆண்களுக்கு தோழன் அல்லது பெண்களுக்கு தோழியாக இருக்கலாம். இப்படி அதிகமாய் நேசிக்கிறவர்களிடத்துல ஒரு சின்ன விஷயம் கூட மறைக்காம என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்லி பரிமாறிக்கொள்வார்கள். அது இருவரும் ஒருமித்து சிநேகிக்கும் பொழுது இப்படி நடக்கும். ஒருவேளை ஒருவர் மாத்திரம் சிநேகிப்பார்களானால் அந்த சிநேகத்திலே உறுதி இல்லாத தன்மைத்தான் இருக்குமே தவிர அந்த உறவு பூரணப்பட்டதாக இருக்காது. இது அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருவோமானால், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், அவர் எல்லாரையும் சிநேகிக்கிறார், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ நாம் திரும்ப அவரை நேசிக்கும் பொழுது, நான் திரும்ப அவரை அன்பு செலுத்தும் போது, அது ஒரு சரியான ஒரு பக்கபலம் நிறைந்த ஒரு உறவாக அது மாறுகிறது. ஆனால் அதை செய்யாத போது, நான் அப்படியா இராத போது, அந்த உறவிலே சரியான தன்மை இல்லை, அல்லது ஸ்திரத்தன்மை இல்லை, அல்லது உறுதித்தன்மை இல்லை. இதுதான் பிரச்சனையே. அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுவானவர் அநேக காரியங்களை போதிக்கிறார், அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை ஒருவன் கை கொண்டு நடக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு சிநேகிதனாக அவன் மாற முடியும். சிநேகிதனாக, சீஷன் என்கிற நிலையை விட்டு அவர்கள் சிநேகிதர்களாய் மாறுகிற அந்த நிலைமை வருகிறது. சீஷத்துவம் அதில் முதல் அடிப்படை. சீஷத்துவம்னு சொன்னாலும் சிநேகிதன்னு சொன்னால் ரெண்டு கிட்டத்தட்ட சிமிலரான காரியம், ரெண்டு ஒரே மாதிரியான காரியம். இதையும் அதையும் பிரிக்க முடியாது. சீஷன் என்பவன் குரு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவன். இங்கே இயேசு சொல்றாரு, நான் சொன்னதை நீ செய்வாயானால் நீ என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த உலகத்திலே உறவுகள், அதுவும் இந்த நண்பர்களாய் இருக்கிற அந்த உறவுகள் இருக்குல்ல, சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்டுங்க, நல்ல நண்பர்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் ரொம்ப நல்ல நண்பர்கள்ங்க, இருவரும் நாங்கள் பேசணும்னா மணிக்கணக்காக பேசுவோம். சிலர் சொல்லுவாங்க, என்னதான் பேசுவாங்களா தெரிலப்பா, ராத்திரி முழுசும் பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லுவீங்களா? கேட்டிருக்கீங்களா? ராத்திரி முழுசும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தான் நண்பர்களோ தெரிலையா? இல்லை. அப்போ தேவன் எப்படிப்பட்ட ஒரு உறவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் அவரோடு பேச வேண்டும் என்பதையும் அவர் நம்மோடு பேச வேண்டும் என்பதையுமான உறவை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதற்கு பக்கபலமாக இருக்கிறது இரண்டு. ஒன்று, தேவன் தந்திருக்கிற அவருடைய வார்த்தையை நாம் வாசித்து, இந்த வார்த்தையை வாசித்து தியானித்து கை கொள்ளுதல். இன்னொன்று, அவரோடு பேசும்படிக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற வல்லமையான ஆயுதம் ஜெபம். ஆமென். ஜெபம், அவரோடு பேசுதல், அவரோடு உறவாடுதல். ஆமென்.
அவரோடு நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அநேக நேரம் என்ன ஆயிருதுன்னா, நம்ம சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிட்டு வந்து விடுகிறோம். அது தவறு. அவர் பேசுகிறதற்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே. வாஞ்சையோடு இருக்கவங்கிட்ட பேசுவாருங்க. சின்ன குட்டியா இருக்கிறான் சாமுவேல். சத்தம் கேட்குது, சாமுவேலே சாமுவேலே. ஓடி ஓடி ஏலி தாத்தாட்ட போறான். எப்பா ஐயா கூப்பிட்டீரா? இல்லப்பா, போய் படுக்கோ. 3வது நேரம் சொல்றாரு, ஏப்பா உன்னைய கர்த்தர் கூப்பிடுறாருப்பா, நீ இனிமேல் செய்ய, கர்த்தாவே சொல்லு, அடியன் கேட்குறேன்னு சொல்லுப்பா போ அப்படின்னு அனுப்பினார். ஒரு நல்ல சத்தியத்தை அறிஞ்ச மனுஷன் வந்து சொல்றான், கர்த்தாவே சொல்லும், அடியன் கேட்கிறேன். அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தான் சாமுவேல். ஹல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார், பேச விரும்புகிறார், நம்மோடு இடைபட விரும்புகிறார். ஆனா எப்போ? நான் அவருடைய சிநேகிதனாய் மாறும் பொழுது. இன்னொரு தன்மை இருக்கு சிநேகிதர்கள்ல. நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக அந்த சிநேகிதன் மாறும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய மன பாரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க உற்ற சிநேகிதர்கள்ட்ட யார்கிட்ட மறைக்காம ஒரு காரியத்தை சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. ஏன் காரணம்? நான் அவரை நம்புறேன். அவர்கிட்ட நான் என்னை ஷேர் பண்ண, என்னோட காரியத்தை சொன்னா எனக்காக அவர் பாரப்படுவார், எனக்காக அவர் சில காரியங்களை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அதே மாதிரி கர்த்தரும் ஆத்தும பாரம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும்படி, அவருடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கும்படி நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் அவர் நமக்கு சிநேகிதனா வர விரும்புகிறார், நம்மிடத்துல வர விரும்புகிறார், நம்ம கூடவே இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்களை என் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டானே, அறிய மாட்டானே. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. There is no secrecy between Jesus and disciples. அவருடைய சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவாக எந்த விதமான ரகசியமும் இல்லை. ஏன்? எல்லாத்தையும் சொல்லிடுவார். காரணம், நேசிக்கிறார், சிநேகிதராய் பார்க்கிறார், நண்பனாக பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் வாஞ்சையா கேட்பீங்க? லார்ட், ஐ நீட் திஸ் கிரேஸ். இந்த சிநேகிதனாக நான் மாற வேண்டும், என்னை உம்முடைய நண்பனாய் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. வாஞ்சையோடு கேட்கலாமா? கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிருக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி லார்ட், நாங்கள் உம்முடைய சிநேகிதர்களாய் மாற, நீங்க அங்க சொல்றீங்க, நான் சொல்றதெல்லாம் செஞ்சு நான் என் சிநேகிதன். அந்த வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே உம்முடைய சிநேகிதனாய் நான் மாறட்டும். எத்தனை பேர் கேட்பீங்க? உம்முடைய நண்பனாய் நான் மாறட்டும் ஆண்டவரே, என் தகப்பனே உம்முடைய நண்பனாய் நான் மாறட்டும். எஸ், கிருபையை தார், பலனை தார், உம்முடைய மகிமை நாள் நிரப்பும். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பூரணமாய் ஆசீர்வதித்து தெய்வத்தின் பரிபூரண கிருபையும் தெய்வத்தின் பூரண சித்தமும் விளங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, இடைபடுவீராக, தெய்வ மகிமையினால் நிரப்புவீராக, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.